ஹாய். நாளையோட பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது பினிஷ் ஆகுது. இப்ப நடக்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் கூட்டு நடக்கிறது பிராக்டிக்கலே கிடையாது. எஸ், பிராக்டிக்கலே கிடையாது. இது வந்து ஒன்லி ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான். ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இங்க மதிப்பெண் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல வந்து 30 மதிப்பெண் அப்படின்றது குக்கிங். அவ்வளவுதான். நாளைக்கு தான் ஸ்கில் டெஸ்ட் முடிய போகுதுல. நீ பேசுறதுக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லையில. குக்கிங் அப்படின்றது 30 மதிப்பெண். அதுதான் உங்களுடைய முழு பலத்தை காட்ட வேண்டிய இடமா அந்த இடம் தான் இருக்கு. அப்புறம் அந்த கார்டனிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபீல் பண்றது 1 மார்க் போடுறாங்க, 2 மார்க் போடுறாங்க, 1 தான் அதிகபட்சம் போடுறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி ஃபீல் பண்றீங்க. அதாவது கார்டனிங்ல 2ஆ ஸ்பிளிட் பண்றாங்க. கார்டனிங்ல அதுக்குள்ளே 2 விதமான டாஸ்க். அதுல 1 தான் அந்த கட் பண்ற டாஸ்க். ஓகேங்களா? அந்த கட் பண்றதுக்கு 3 மதிப்பெண் தான் கொடுக்குறாங்க. எஸ், 3 மதிப்பெண் தான். அந்த 3ல அவ்வளவுதான் போடுறாங்க. 1 மார்க் 2 மார்க் அவ்வளவுதான் போட முடியும் இல்லையா? அதனால மார்க் கம்மியா இருக்கு. அது 10க்கு 1 போடுறாங்க, 10 மதிப்பெண்ணுக்கு 2 போடுறாங்க. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அதுல கார்டனிங்ல மொத்தம் 6 மார்க். அதுல கட் பண்றது மட்டுமே 3 மார்க், இன்னொரு டாஸ்க்கு 3 மார்க். அப்ப கட் பண்றதுல அந்த 3 மதிப்பெண்ணுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 மேக்சிமம் 1, 1, 1 அந்த மாதிரிலாம் போடுறது. ஓகேங்களா? அதனால மார்க் கம்மியாகுது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்காக சொல்றேன். அப்புறம் அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். எங்களை கவனிக்க மாட்டாங்க. இதே கதையை தான் 2021 சொன்னீங்க. இதெல்லாம் நம்புறாள் நான் கிடையாது. ஏன்னா நான் எந்த இடத்துல இருக்கேன், எங்க இருந்து நான் பாக்குறேன் அப்படின்றது அங்கே நேரடி கலந்து நம்ம எங்கேயுமே. சரிங்களா? நம்ம பிராக்டிகல் நடக்கிற இடத்துல நம்மளும் போனவங்க தான். எல்லாத்தையும் பாக்குறது தான். தெரிஞ்சிருக்கும் என்னை பத்தி உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உற்று உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையுமே. ஓகேங்களா? அதனால கவனிக்கல மட்டும் தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நான் அதை நம்பவே மாட்டேன். நல்லா உத்து கவனிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையுமே. என்ன பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மார்க் போடுறாங்க. எதை பேஸ் பண்ணி மார்க் போடுறாங்க? டைம் கொடுக்குறாங்க, டயத்துக்குள்ள பண்றா எப்ப மார்க் போடுறாங்க? அப்படி கிடையாது கான்செப்ட். அவங்க தர்றது சொன்னது 2 நிமிஷம் சொன்னாலுமே அதை கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 90 செகண்டோ இல்ல 60 செகண்டோ முடிச்சிடுறாங்க. அடுத்த விசில ஊதிடாங்க வச்சுக்கிறோமே. அந்த 60 செகண்டுக்குள்ளே யார் யார் எப்படி திறமையா ஹேண்டில் பண்றாங்க, நீங்க ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த விதத்தை பார்த்து தான் அவங்க மதிப்பெண் என்பது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கட் பண்றது சொல்லும் போது லீஃப் கட் பண்றது. ஆமா, இனி சொல்றதுக்கு என்ன? அதான் நாளையோட ஸ்கில் டெஸ்ட் முடிய போகுதுல. லீஃப் கட் பண்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க யார் சொல்றது நீங்க கேட்காதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, நேத்து ஒண்ணு இருக்கு, நேத்துக்கு முந்தைய நாள் ஒண்ணு இருந்தது. ஓகேங்களா? இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விதம் சொல்றேன் பாருங்க. 2 சான்ஸ். அந்த லீஃபை பாத்தீங்கன்னா ஒரே லீஃபை வந்து டபுள் டைம் கட் பண்ணுங்க, பாதியா கட் பண்ணணும். இது ஒரு விதம். 2வது விதம் எப்படி சொல்றாங்கன்னா 2 சான்ஸ், 2 இலைகளை ஆஃப் இலையா கட் பண்ணுங்க, 2மே வெவ்வேறு இலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விதமா. 2வது விதமா. 3வது விதம் எப்படி பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு இலைகள் ஆனா முழுசா கட் பண்ணிடுங்க, காம்பை போய் மொத்தமா கட் பண்ணிட கூடாது. அந்த வெத்தலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த நுனி காம்பு மட்டும் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இலையை ஊட்டி கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அதனால அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த இடத்துல காது கொடுத்து கேட்டு அப்ப அங்க ப்ராப்பரா பண்ண பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு தொடர்ந்து மாத்திக்கிட்டு தான் வர்றாங்க. அதனால அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்துக்கிட்டு, அதாவது ஏதோ வீடியோஸோ பார்த்துட்டு போய் பண்ணாதீங்க. அங்க அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு மாறுபடுது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்ப குக்கிங் வருவோம். 30 மார்க்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தோம் 10 மார்க்கா பிரிக்கிறாங்க சொல்லி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் 10 மார்க், அப்புறம் குக் பண்றதுக்கு 10 மார்க், சமைக்கிறதுக்கு அதுக்கு 10 மார்க், கிளீனிங் 10 மார்க். அதனால வந்து நம்ம கட்டிங் கிளீனிங் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எப்படி நல்ல மார்க் கிடைச்சிடும் அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு இந்த இடத்துல வந்து மார்க் கம்மியா போடுவாங்க குக்கிங்ல, அப்படி நான் சொல்ல வரல. அதாவது கிளீனிங் 10க்கு 10 தான் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கட்டிங் 10க்கு 10 தான் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அது சில டாஸ்க்ல வந்து கட்டிங்கே இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு போண்டா போடுங்க, இல்லாட்டி ஒரு காலிஃபிளவர் பச்சி போடுங்க சொன்னா அங்க என்ன கட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கட் பண்ற வேலையே இல்லையா? அப்ப அந்த இடத்துல கட்டிங்க்கு மார்க்கே கிடையாது. அப்ப சமைக்கிறதுக்கு ஒரு 20 மார்க், கிளீனிங் ஒரு 10 மார்க் அப்படிதான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது அதுலயும் பாத்தீங்கன்னா உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கருக விட்டுறீங்களா பார்ப்பாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மதிப்பெண் அது குறைவா வராது அப்படின்னு சொல்ல வரல. பட் கிளீனிங் கட்டிங்ல முழு மதிப்பெண் உங்களுக்கு முழுமையா போட மாட்டாங்க அப்படின்றத சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு குக்கிங்ல வந்து யாருக்குமே அந்த 30க்கு 10 கீழே யாரும் குறைச்சு போடல.
12க்கு மேலதான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வைவாக்கு பாத்தீங்கன்னா மதிப்பெண் கொடுக்கறத வந்து கொஞ்சம் வித்தியாசமான பதில் எதிர்பார்க்கறாங்க, அது ஏற்கக்கூடிய பதிலா எதிர்பார்க்கறாங்க. சோ எல்லாட்டையும் ஒரே கொஸ்டின் தான் அந்த பேஜ் ஃபுல்லா கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரே கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான் சேம் ரிப்பீட்டடா பண்ணிட்டே வருவாங்க எல்லாருமே. அதுல வந்து நீங்க டிஃபரெண்டா யோசிச்சு உங்களுடைய ஆன்சரை வந்து கொஞ்சம் வெரி குட்டா அது ப்ராப்பரா ஏற்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓகே இது யாருமே சொல்லல, யாருமே சொல்லாத ஒண்ணு நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பாத்தீங்கன்னா முழுமையான மதிப்பெண்லாம் கொடுக்குறாங்க.